அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேதவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனம் 15-16. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் வசனம் 15-16. அல்லேலூயா. அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாயிருக்கிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு எழுதுறாரு. அதில் முக்கியமாக ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய கிருபை என்பது ரொம்ப ஒரு விசேஷித்தமான காரியம். அதை இழந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அப்படின்றாரு. கசப்பான வேர் முளைத்தெழும்பின்னா அது ஆழ் மனதிலே, மனிதனுடைய ஆழமான மனதிலே, ஆழமான விதத்திலே அது அந்த கசப்பு என்ன பண்ணுது, மாறவே மாறாததாய் ஆழமாய் அது இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு போன தடவை நான் எடுத்து காமிச்சேன். போன தடவை என்ன எடுத்து காமிச்சேன், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. ஆனால் தேவன் தான் அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்தது. ஆகவே அவளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததுனாலே அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. அவளுடைய சக்களத்து பெண்ணினால் அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்ததை சுட்டி காட்டி அதை அவளுடைய இயலாமையை சுட்டி காட்டி அவளை என்ன பண்ணுறாள், மனமடிவாக்குகிறாள். மனமடிவாக்குகிறாள்னா காயப்படுத்துகிறாள், கோபப்படுத்துகிறாள். ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு 10 ஆண் பிள்ளைகள், அது இல்லாமல் 2-3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. தன்னை நிறைவுள்ளவளாகவும் அன்னாளை குறைவுள்ளவர்களாகவும் பார்த்து இயலாமையை சுட்டி காட்டி அவளை அவமானப்படுத்தி கோபப்படுத்துகிறாள். அப்போ அது அப்படிப்பட்ட குறைவுகள் மனதை ஆழமாய் பாதிக்கும். அல்லேலூயா. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கும். வறுமையை கூட சுட்டி காட்டுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்த உடனே இது இவங்க செய்த பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பல நம்மகிட்ட இருக்கிற திறமை குறைவாக இருக்கலாம், அதை சுட்டி காட்டுவாங்க. அழகு குறைவாக இருக்கலாம், அதை சுட்டி காட்டுவாங்க. பல காரியங்களை சுட்டி காட்டி நம்முடைய மனதை காயப்படுத்தி, நம்ம ஏன் ஆண்டவர் எனக்கே அப்படி பண்ணாரு அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, சோதனைக்குள்ளாக சூழ்நிலைகள் நடத்துகிறது. சூழ்நிலைகள் நம்முடைய மனதை ஆழமாய் காயப்படுத்தி, ஏன் எனக்கு கர்த்தர் இப்படி செய்தாரு அப்படின்ற அளவுக்கு உலகமும் பொல்லாத மனிதர்களும் சூழ்நிலைகளும் நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அன்னாள் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவளை துக்கப்படுத்துகிறாள், மனமடிவாக்குகிறாள் பெண்ணினால் அன்னாளை. ஆனால் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றுகிறாள். அல்லேலூயா. அந்த துக்கம், அந்த கசப்பு உள்ள போய் வேர் பிடிக்க முடியாதபடி, அல்லேலூயா, வேர் பிடிச்சிருச்சுன்னா, உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், ஒரு கட்டடத்தில் ஒரு புறா ஒரு விதையை போட்டுடுச்சுன்னா அது உள்ளே இறங்கி அந்த கட்டடத்தையே என்ன பண்ணுது, 2ஆ வெடிக்க வைக்குது, உடைக்குது. அப்படி தன்னுடைய மனது உடைந்து போக முடியாதபடி அவள் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டா, ஆண்டவரிடத்தில் ஊற்றி விட்டாள். அல்லேலூயா. அதனால் நம்ம இது ஏன்னா இது பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள்,
சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு அன்னாளை போல உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஊற்றி உங்களுடைய தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் தான் என்ன பண்ணுது, நம்மை சரியான சிந்தனை செய்ய முடியாதபடி நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கசப்பாக்கி வாழ்க்கையை கசப்பாக்குகிறது. ஆனால் அந்த கசப்பை மதுரமாக்குகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்பதை போன தடவை எடுத்து காமிச்சேன். இந்த தடவை ஏசாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதான் என்ன எழுதுறாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறது. கலக்கம் உண்டாக்குகிறது, மனிதனை தேவனுடைய கிருபையை இழந்து போக வைக்கிறது. கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறது. கலக்கம்னா இருதயத்தை கலங்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஏசா யாரு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்றேன். ஈசாக்கு ரெபெக்காள் என்பவர்களுக்கு கொஞ்ச நாள் பிள்ளை இல்லாது இருந்தது. ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது ஆண்டவர் 2 பிள்ளைகள், அந்த கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளை உருவாகும்படி செய்தார். ஒன்று ஏசா மூத்தவன், 2வது யாக்கோபு. அப்போ 2 பிள்ளைகளும் உள்ள கர்ப்பத்தில் உள்ள என்ன பண்ணுது, உள்ள உதச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ ரெபெக்காள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் அப்படின்றாரு. 2 சந்ததி உன்னிடத்திலிருந்து பிறக்குன்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அவ்வளவுதான் சொன்னார் ஆண்டவர், எதுவும் குறை இல்லை. அது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் இரக்க சித்தமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்க சித்தமாய் இருப்பேன் அவன் மேல் உருக்க சித்தமாய் இருப்பேன். அது ஆண்டவருடைய அனாதி தீர்மானம். ஆனா ஆண்டவர் ஏசாவை என்ன பண்றாரு, மூத்தவனை தான் பிறக்க வைக்கிறாரு. இஸ்ரவேல் வம்சத்துல மூத்தவனா பிறந்தாக்க அவனுக்கு ஒரு 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 மனிதனுக்கு சொத்து இருக்குதுன்னா அதை 3ஆ பங்கிட்டு 2 பகுதியை மூத்தவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணும், 100 ஏக்கர் இருக்குன்னா 63 ஏக்கர் என்ன பண்ணணும், 66 ஏக்கரு மூத்தவனுக்கு கொடுக்கணும், 33 ஏக்கரு சின்னவனுக்கு கொடுக்கணும். இது இஸ்ரவேல் வம்சத்தினுடைய இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த சட்டத்திட்டம். ஆனால் இதை எதுவுமே அறிந்து கொள்ளாதவனா இருக்கிறான். மூத்தவனா பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சிலாக்கியம் இஸ்ரவேல் வம்சத்தில். அது பிற்பாடு தான் கொடுக்குறாரு சட்டத்திட்டங்களா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். அவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஏசா எப்படிப்பட்டவனா இருக்கிறான், ஏசாவும் சரி யாக்கோபும் சரி வளர்ந்து வரும் பொழுது தன்னுடைய தகப்பனுடைய தேவன், தன்னுடைய முப்பாட்டனுடைய தேவன் ஆபிரகாமின் தேவனையும் ஈசாக்கின் தேவனையும் அவர்கள் 2 பேருமே அறிந்து கொள்ளவில்லை. 2 பேருமே அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர் யாரு, நம்முடைய ஆண்டவர் யாரு, ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவர், யாக்கோபினுடைய வல்லவர், ஆபிரகாமுடைய சிநேகிதன். அப்பேற்பட்ட தேவனை இந்த யாக்கோபும் முதல்ல அறிந்து கொள்ளல, ஏசாவும் அறிந்து கொள்ளல. ஆனா அவங்க என்ன அறிந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை மட்டும், உலக ஆசீர்வாதங்களை மட்டும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏசாக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பலசாலியாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருக்கிறான். வேட்டைக்காரனாக இருக்கும் பொழுது ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு அவன் வரும் பொழுது அவன் ரொம்ப இளைப்புள்ளவனாய் அவன் வருகிறான். பாருங்க, 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் பாருங்க 29வது வசனம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டு இருந்தான். அவன் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்றான், வீட்டு பக்கத்துல கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி,
அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், நான் இளைத்திருக்கிறேன் என்றார். இதனால அவனுக்கு ஏதோம் என்று பேர் உண்டாயிட்டு. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. அல்லேலூயா. இவன் இளைத்திருக்கிறான், களைப்பா இருக்கிறான், சோர்வா இருக்கிறான். அந்த சமயத்தில் ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும், வயிறு காலியா இருக்கு, குடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்குறான். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி என்ன பண்றான் யாக்கோபு, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. அவன் கேட்குறான். அப்போ பாருங்க, அடுத்தவன் என்ன சொல்றான் பாருங்க. ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. அல்லேலூயா. இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தது. ஒரு பாருங்க, நாம முன்னாடி பிறக்கணுமா, பின்னாடி பிறக்கணுமா, இல்லை இந்த ஊரில் பிறக்கணுமா, இல்லை அந்த ஊரில் பிறக்கணுமா, இல்லை இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணுமா, இல்லை அந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணுமா, இதெல்லாம் யாருக்கிட்டையாவது இருக்குதா? யாருக்கிட்டையும் கிடையாது. அல்லேலூயா. யாரு எங்க எப்போ எப்படி பிறக்க வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானம். எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோம், நம்ம கூட என்ன நினைக்கிறோம், இது நான் பெத்த சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? இது நான் பெத்த அப்படின்னா இன்னொன்று அதே மாதிரி உணால பெற்று கொடுக்க முடியுமா? அதே குணாதிசயம், அதே பண்பு, அதே கலரு, அதே சுபாவத்தோட பெற்றெடுக்க முடியுமா? யாராவது பெற்றெடுக்க முடியுமா? ஒரு ஆள் முடியாது. ஒரு கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் இருந்தால் ரெண்டும் 2 விதமாகத்தான் இருக்குது. அது ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. மனுஷன் ஒரு பொருளை தயார் பண்ணான்னா, இந்த மாதிரி ஒரு பொருளை இதை தயார் பண்ணான்னா, இது மாதிரி ஒரே மாதிரி 100 தயார் பண்ணலாம், 1,00,000 கூட தயார் பண்ணலாம். ஆனா தேவனுடைய சிருஷ்டிப்பு பாருங்க, ஒரு வயிற்றுல 2 பிள்ளை பிறக்குதுன்னா, ஒன்று ஆணா இருக்குது, ஒன்று பெண்ணா இருக்குது, ரெண்டும் 2 சுபாவமா இருக்குது. அதனால ஆண்டவருடைய அனாதி தீர்மானம், ஏசா மூத்தவனா பிறக்கணும், யாக்கோபு இளையவனா பிறக்கணும், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இவ்வளவுதான். அவனுடைய தேவன் எந்த விதமான காரியத்தை அவனுக்கு குறைவு வைக்கல. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் இளைத்திருக்கிறேன். ஒரு சூழ்நிலையில ஒரு இளைப்பு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறது, ஒரு களைப்பு ஏற்படுகிறது, ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அதுதான் நான் சொன்னேன், மனதை சோர்ந்து போக வைக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. அல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்ம மனதை என்ன பண்ணுது, சோர்ந்து போக வைக்குது. செய்யறோம் இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்து, எவ்வளவு பாடுபட்டு, எவ்வளவு நற்காரியங்களை செய்தாலும் அந்த பிள்ளைங்க ஒரே வார்த்தையில சொல்லிடும், நீ எனக்கு என்ன செய்த. அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அப்ப நமக்கு என்ன ஆகுது, உள்ளம் என்ன பண்ணுது, சோர்ந்து போகிற மாதிரி. அது போல உலகத்துல சோர்ந்து போகிற காரியங்கள் ஏராளமா இருக்கலாம். ஆனா அதற்காக நாம் என்ன பண்ண முடியாது, எதையும் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இங்க என்ன நடக்குது, இவன் வெளியிலிருந்து வந்த பொழுது அவன் கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இளைப்பு அதிகமா இருக்குது, பசி அதிகமா இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவன் என்ன கேட்குறான், நான் இளைத்து இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், நான் கொடுக்குறேன், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. பாருங்க, இது அலட்சியமா ஒரு அற்பமான ஒரு காரியம். நல்லா கவனிக்கணும். ஒரு அற்பமான காரியம், பசி ஒரு அற்பமான காரியம். அந்த நேரத்தில் ஆண்டவரை அறிந்து கொண்டிருந்தால், தேவனை ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவரை அறிந்து கொண்டிருந்தால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்ற அறிவு இருந்திருக்கும். இவன் என்ன பண்றான், நான் சாகிறேனே, எனக்கு இந்த சிரேஷ்ட புத்திர பாகமும் என்னத்திற்கு? இது தேவன் விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தா என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர் விலை மதிக்க முடியாத சொத்து. நம்முடைய பிறப்பா இருக்கலாம், எந்த பிறப்பா இருக்கலாம், மூத்தவனா பிறக்கலாம், இளையவனா பிறக்கலாம். ஆனா தேவனுடைய கிருபையினால நம்ம பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம்.
அதை அலட்சியமே பண்ண முடியாது. ஒரு இளைப்பு, ஒரு களைப்பு. அதுதான் சொல்றேன், ஒரு அற்பமான காரியத்திற்காக, ஒரு சாதாரண காரியத்திற்காக மனுஷர்கள் பொய் பேசுறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு அற்பமான காரியமா இருக்கலாம், அன்னைக்கு தேவையை சந்திக்கலாம், அன்னைக்கு தேவைக்காக அற்பமான ஒரு பாவ காரியத்தை கூட செய்யலாம். கவனிக்கணும். ஏன்னா மனுஷன் ஒரு சூழ்நிலையில மத்தியில விசுவாசம் இல்லாதபடி, தேவனை அறியாதபடி இருந்தா ஒரு அற்பமான காரியத்திற்கு என்ன பண்ணலாம்? இழந்து போகலாம். தன்னுடைய பரிசுத்தத்தை கூட என்ன பண்ணலாம்? இழந்து போகலாம். ஹல்லேலூயா. ஒரு நெருக்குதல் வரும்போது, நம்மை கோபப்படுத்தும் போது, நம்ம கோபப்பட்டு என்ன பண்றோம்? நான் உயிரோடு இருக்கிறது சொல்றோமா இல்லையா? செத்து போயிடலான்றோம். சொல்றோமா இல்லையா? அது விட தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை. அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில கூட பாவ சுபாவம் உள்ள நாம என்ன பண்ணலாம்? ஒரு இச்சையான காரியத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற கிருபையை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பை இழந்து போகக்கூடிய ஒரு பாவ காரியத்தை கூட என்ன பண்ணலாம்? நம்ம செய்து தேவனுடைய கிருபையை இழந்து போகலாம். அற்பமான காரியத்திற்கு இவன் என்ன பண்ணிருக்கலாம்? கொஞ்சம் பசி என்ன பண்ணிருக்கலாம்? தாங்கி இருக்கலாம். இல்ல தாய் தகப்பன் இருக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன பண்ணா, அவன் அலட்சியம் பண்ணுகிறான். அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்றானா? அலட்சியம் பண்ணுகிறான். என்ன பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, 32வது வசனத்துல, ஆதியாகமம் 25:32, அதற்கு ஏசா, இதோ நான், ஒருவேளை பசியில யாராவது செத்து போயிடுவாங்களா? பல நாள் பசியில செத்துலாம். ஒரு 10 நாள் 15 நாள் பசியா இருந்தா செத்து போயிடலாம். ஒரு நாள் ஒருவேளை பசியில யாரும் சாக மாட்டாங்க. அவன் பாருங்க, அவனுடைய அற்பமான காரியம். அதான் சொல்றேன், மனுஷன் சூழ்நிலைகள் ஒரு அற்பமான காரியத்துக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை கூட இழந்து போகலாம். அல்லேலூயா. இச்சையை நிறைவேற்றி ஒரு பரிசுத்தத்தை கூட நம்ம என்ன பண்ணிடலாம்? இழந்து போக முடியும். பாருங்க எப்படி அலட்சியம் பண்ணுகிறானாம். அல்லேலூயா. என் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று ஆணையிட்டு கொடுத்துறான். 34வது வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு யோசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அவனுடைய சுபாவம், தேவனை அறியாத சுபாவம், தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அறியாத அந்த சுபாவம் என்ன பண்ணுது? அதை அலட்சியம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்றேன், நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம படிக்கும்போது என்ன படித்தோம்? எபிரேயர் 12வது அதிகாரத்தில் என்ன படித்தோம்? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்பமான காரியத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைன்னா நம்ம தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க தேவன் தெரிந்து கொண்டவர்கள் என்று விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே அண்ணால பெண்ணினால் கோபப்படுத்துவது போல கோபப்படுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்திற்கு நாம தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை தூஷணம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம். இல்லை ஒரு அற்பமான ஒரு இன்பத்துக்கு, உலக இன்பங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய சரீரத்தை இழந்து போக வைக்கலாம். அதனாலதான் ஜபத்தில் என்ன வைக்கணும்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தினுடைய பெருமை, அது எல்லாம் பாவத்தினுடைய வஞ்சனை. அல்லேலூயா. ஒருவேளை போஜனத்துக்காக சொல்றான் இல்லையா, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக என்றார். சீர்கட்டவன்
அந்த வார்த்தை வந்து பயங்கரமான வார்த்தை. சீர்கெட்டவன்னா தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அப்படி அந்த ஒரு முத்தவனா பிறக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என்ன பண்றான்? அலட்சியம் பண்ணுவது. அல்லேலூயா. அதன் மூலமா தேவன் என்ன பண்ணுவது? தூஷிப்பது. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாதபடி, தாய் தகப்பனை கனம் பண்ண முடியாதபடி, தாய் தகப்பனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை அவன் செய்கிறவனா இருக்கிறான். அதாவது சீர்கட்டவன்னா மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்கிறவன். தேவனுக்கு இடம் இல்லை. எங்க என்ன இல்லைங்க? தேவனுக்கு வாழ்க்கையில இடம் இல்லை. மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையுடைய பிள்ளைகள். தேவன் வந்து நம்ம மீது ஒரு கோபாக்கினை கொள்ள வைக்கக்கூடிய பாவ காரியங்கள். மாம்சமும் மனதை சொல்ற இல்லையா? பிள்ளைங்க கூட சொல்லல, கிறிஸ்துமஸ் இன்னைக்கே நீ துணி எடுக்கணும், இல்லைன்னா நாளைக்கு நல்லா இருக்காது, எல்லாம் வித்து போயிடும். சொல்றாங்களா இல்லையா? பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கே வேணும், இப்பவே வேணும். நாமளும் நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் அப்படி சில அற்பமான காரியங்களுக்காக நாம் என்ன பண்றோம்? நம்மை இழந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்வது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு இடம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்று அது நினைவில் இல்லை. அது என்ன? நினைவில் இல்லை. அதனாலதான் நம்ம அடிக்கடி பாடிக்கணும், என் நினைவெல்லாம் உமதாகணும். ஹல்லேலூயா. என் பேச்செல்லாம் உமதாகணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கசப்பான காரியங்கள் பொல்லாத மனிதர்களால் ஏற்படலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கசப்பான காரியங்கள் வரும்பொழுது படுத்திருக்கிற தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாதப்ப ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 103 சொல்லு, நாத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, நாத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல. அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நமக்குள்ள பேசுறாரு, நம்ம கடகடன்னு சொல்லிட்டு போய் நமக்கு பழக்கம் ஆயிடுது. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சூழ்நிலையில உனக்கு கசப்பா இருக்குது, போராட்டமா இருக்குது, ஆனா இதுக்கு முன்னாடி உனக்கு கர்த்தர் உபகாரம் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை மறந்துடுது. இந்த கசப்பு என்ன பண்ணுது? அதை ஆண்டவரை மறக்க வைக்கிறது. அதான் பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சூழ்நிலைகள், உலகம், பிசாசு என்ன பண்ணுது? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம கசப்பாக்கி என்ன பண்ணுது? பல காரியங்களை அலட்சியம் பண்ண வைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை மறக்க வைக்கிறது. இந்த வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியங்களை, அல்லேலூயா, நிறைய நன்மையான காரியங்களை செய்திருப்பாரு. அதை நீங்க நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சீர்கெட்டவன் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 6:11-12 படிங்க. எப்படிப்பட்ட இருக்குது பாருங்க. சீர்கெட்டது தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கிறது? 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 படிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமியில் என்ன? பூமினா எதை சொல்றாரு? பூமியில் உள்ள மனுஷர்களுடைய வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், சரீரத்துக்குரிய இன்பங்களிலே அவர்கள் செய்கின்ற காரியங்கள், அதுதான் பூமி. இவர்களால, யாரால? கொடுமை. எப்படி இருந்தது? மனிதர்களால சீர்கெட்டதாக இருந்தது. ஹல்லேலூயா. பூமி சீர்கெட்டதா இல்ல, பூமியில் இருக்கிற மனுஷர்களால், அவருடைய பாவ காரியங்களால், அவருடைய இச்சையான காரியங்களால் பூமி கெட்டு போயிருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம
நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய சிந்தையை பிசாசானவன் தீட்டுப்படுத்தலாம். உடனே என்ன பண்ணணும்? இல்லை இல்லை, என் ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரு? பரிசுத்தமானவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பாவத்தினுடைய வஞ்சனை அது. பிசாசு நம்முடைய சிந்தனையை கெடுத்து என்ன பண்ணுவான்? பாவம் பண்ண வச்சு தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவான்? துண்டித்து போட்டு விடுவான். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குது? பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்ததா இருந்தது. அதுதான் சீர்கெட்டவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? கொடுமையானவனா இருப்பான். ஹல்லேலூயா. கொடுமையானவனா இருப்பான். பாருங்க, இவனுடைய இழைப்பு, ஒரு சோர்வு, தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகம், தேவன் கொடுத்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கசப்பான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு இழைப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது, எதையோ ஒன்று மேன்மையா வச்சிருப்போம், மேன்மையா ஆசைப்பட்டு நம்ம வாங்கி வச்சிருப்போம். அதை பார்க்கும்போது வெறுப்பா இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. பிடிக்காது. அது எது பிடிச்சி வாங்கியிருந்தோமோ, எதை அதிகமா நம்ம நேசிச்சிருந்தோமோ, நம்முடைய சூழ்நிலைகள், ஒரு இழைப்பான சூழ்நிலை இருக்கும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணுது? அதை பார்க்கும்போது என்ன ஆகுது? வெறுப்பாயிடுது. ஹல்லேலூயா. அதை அனுபவிச்சிருக்கீங்களா? ரொம்ப மேன்மையா பார்த்துருப்போம், அது என்ன பண்ணுவோம்? அது பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? நமக்கு கோபம் வரும். அதே போல நிறைவு, ஒரு பக்கம் இந்த இழைப்பு ஒரு சூழ்நிலையில கசப்பை உண்டு பண்ணுது. நிறைவு கூட என்ன பண்ணுது? தேவனை மறந்து போக வைக்கிறது. ஒருவனுக்கு நிறைய விளையுது இல்லையா? நிறைய விளையுது. அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுது? நிறைய விளைச்சல் விளைஞ்சிருச்சு. அப்போ அவன் என்ன பண்றான்? நான் என்ன செய்வேன்? என் இந்த தானியங்களை வைக்க எனக்கு இடம் இல்லை, அந்த களஞ்சியங்களை இடித்து நான் பெருசா கட்டுவேன்றான். நிறைய விளைஞ்சா ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. நிறைவு கூட தேவனை மறக்க வைக்கிறது. இழைப்பு, களைப்பு, சோர்வு, போராட்டங்கள் கூட என்ன பண்ணுது? கர்த்தரை மறக்க வைக்கிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிற தேவன் நமக்கு, 1000 மடங்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு. சோர்வின் மத்தியில நம்ம சோர்வை நீக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்றாரா? சோர்ந்து போகிறவனுக்கு அவனுக்கு பலன் கொடுக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் கொடுக்கிறாரு. அவர்கிட்ட போனோம். அல்லேலூயா. யாருக்கிட்ட போனோம்? தேவனே, நீர் என் தேவன், நான் உம்மை அதிகாலமே தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எப்போ? கஷ்டமான சூழ்நிலையில, மிக போராட்டமான சூழ்நிலையில, வாழ்க்கையை கசப்பாக்குகிற ஒரு சூழ்நிலையில, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்திலிருந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்றான். ரொம்ப மோசமான சூழ்நிலையில போயிட்டு அவன் சொல்றான், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். பாருங்க, அதுதான் ஒரு உண்மையான ஒரு பக்தனுக்குரிய, உண்மையான ஒரு விசுவாசிக்குரிய ஒரு அடையாளம். நிறைவு இருக்கும் பொழுதும் சரி, குறைவுகள் மத்தியிலும் சரி, நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்றேன், நிறைவான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அலட்சியம் பண்ணுவது, ஒரு சோர்வின் மத்தியில கசப்பான வேர் உள்ள போய் அது முளை தெழும்பி வேர் கொள்ள முடியாதபடி அது என்ன பண்ணணும்? முளையில என்ன பண்ணணும்? கிள்ளி எறியணும். அத ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிசாசு விதைத்து இருக்கிறானா? அல்லேலூயா. என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்படின்னா என்ன? அங்க போய் நாற்று நட்டிருக்கிறார் ஆண்டவர். உள்ள பிசாசு என்ன பண்றான்? கடவுளை குறித்து எவ்வளவு பேர் சொல்றான், கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? யாருக்காவது நமக்கு பிடிக்காத அளவுக்கு ஒரு அடி போட்டுச்சுன்னா கடவுள் தான் அவனை தண்டிச்சார். சொல்றமா இல்லையா? அதான் நம்ம கடவுளை குறித்த இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. நல்லோர் மீதும்
தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பண்ணுகிறார். கொலகார ரத்தத்தை சிந்தனை விதைச்சா கூட விளையிற மாதிரி தான் வச்சிருக்கிறார் இந்த பூமியில. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன நினைக்கிறோம், இது ஆண்டவர் தான் இதை செய்யறாரு. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தார். யாருமே பாவம் பண்ணாதவங்களெல்லாம் விடுதலை ஆக்குனாரா? பாவம் பண்ணினவங்களை, தேவனுக்கு விரோதமானவர்களை எல்லாரையுமே விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நல்லா. அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்போ பார்த்தீங்கன்னா அலட்சியம் பண்றான். அலட்சியம் பண்றதுனால ரெண்டு பேருமே ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் என்ன பண்றான் அவன், அந்த யாக்கோபு என்ன பண்றான், அந்த ஆசீர்வாதத்தை அதை ஒரு திருட்டுத்தனமா அவன் பெற்றுக்கொண்டு போகிறான். பாருங்க, அலட்சியத்தினாலே தேவனுடைய கிருபையை இழந்து போகிற அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் மாறி போகிறான். அதான் சீர்கட்டவன் வேசிக்கலனாக இருக்கிறானா. வேசிக்கலனா எப்படி இருக்குன்னா, தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டியவன் அவன் என்ன பண்றான், தாய் தகப்பனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை அவன், நீங்க போய் வீட்டில் போய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கானானிய பெண்களை அவன் திருமணம் பண்ணுகிறான். ஏன்னா சீர்கட்டவன், ஒழுக்கம் இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன், தகப்பனுக்கு தாயும் கனம் பண்ணாதவன். அவர் சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாங்க. ஏன் கனம் பண்ணணுமா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவர் சொல்றா, ரெபேக்காள், நீங்க போய் வீட்டில் போய் படிங்க. ரெபேக்காள் சொல்றா, இவன் கானானிய குமாரத்திகளிலே தனக்கு பெண் கொண்டதினாலே எனக்கு வெறுப்பாய் இருந்தது என்று ரெபேக்காள் பேசுகிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்மவேலுடைய பெண்களையும் போய் என்ன பண்றான், அவங்களுடைய இடத்துலையும் போய் என்ன பண்றான், அவன் திருமணம் பண்ணி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்கட்டவனாக, ஒரு வேசிக்கல்லனாக அவன் இருக்கிறான். ஏன்னா இந்த தேவனை அறியாம தேவனுடைய கிருபையை இழந்து போய் சீர்கட்டவனா பொல்லாதவனா அப்படி இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திரத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்காதீர்கள். அப்படி போட்டுட்டு அவன் என்ன பண்றான், இதெல்லாத்தையும் இழந்து போயிட்டு அவன் என்ன பண்றான், அவர் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க, போயிட்டு 27:34 ஆதியாகமம் 27:34 என்ன நடக்குது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறுகிறான். அல்லேலூயா. ஏன்? யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்புகிறான், இவன் அலட்சியம் பண்ணுகிறான். ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறான், அந்த ஒருவேளை கூழுக்காக, சிகப்பான கூழுக்காக, அந்த பயத்தம் பருப்புக்காக, அந்த பசி தாங்க முடியாம சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி விற்று போட்ட அவனுக்கு என்ன பண்ணுது, தேவன் அவனுடைய கிருபையை அவனுக்கு காண்பிக்கல. தேவன் அவனுக்கு காண்பித்த கிருபையை இவனே விலைக்கு போடுகிறான். அல்லேலூயா. நாமளே விலைக்கு போட முடியும். தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா. கிருபைன்றது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாதுங்க. தேவனுடைய கிருபை என்பது ரொம்ப பெரிய காரியம். அதனாலதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படணுமா, அந்த கிருபையில பலப்படணுமா, கிருபையை பிடிச்சிக்கணுமா, விடவே கூடாதான். ஏன்னா இந்த பூமியில வாழ்வதற்கு கிருபை ரொம்ப அவசியங்க. அல்லேலூயா. கிருபை ரொம்ப அவசியம். தேவனுடைய கிருபை இருந்ததுன்னா இந்த பூமியில நீ தலை நிமிர்ந்து வாழ முடியும். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து வாழ முடியும். கொஞ்சம் வேலை செஞ்சா நிறைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ போகிற இடத்துலலாம் ஒவ்வொருடைய மனுஷர் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும், வழி திறக்கும், செங்கடல் பிளக்கும். தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க அனுபவிக்கணும். கிருபைன்றது நீ உனக்கு தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவது, பாதைகளை செவ்வையாக்குவாரு,
மனுஷர் கண்களை தயவு, காரியங்களை வாய்க்க செய்வது. சொல்றான் இல்லையா போத்திபாரு, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை கண்டு, அதான் கிருபை. உனக்கு வாசல் திறக்கும். அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா வாசல் மூடப்படும். அல்லேலூயா. வாசல் மூடப்படும். அதனால தான் சொல்றேன், தேவனுடைய கிருபையை ஒருவனும் இழந்து போகாது. பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் தேவனுடைய கிருபை இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. தேவனை தூஷித்தா தேவனுடைய கிருபை இழந்து போயிடுவான். சீர்கெட்டவனா இருந்தா, வேசிக்கலனா இருந்தா, பொருளாசையான விக்கிரக ஆராதனை இருந்தா, இச்சையான காரியங்கள் இருந்ததுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா தேவனுடைய கிருபையை விட்டு இழந்து போய் விடுவோம். அல்லேலூயா. தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அவர் கொடுத்த பிறப்பு உரிமையை இந்த இடத்துல, இந்த குடும்பத்துல, இந்த ஊர்ல இதுக்கு தான் நம்மளை பிறக்க வச்சிருக்காரு அப்படின்னா அதை அலட்சியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. உலகமான பிரிவினை பண்ணி வச்சிருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் நாம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நாம யாரு? விசேஷித்தவர்கள். அதனால நாம் அதில் வெட்கப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன பண்றான், ஒரு மிருகத்தினுடைய தோலை போர்த்திட்டு வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறான். அதை கேட்டது என்ன பண்றான், ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறுகிறான். அல்லேலூயா. மனம் கசந்து அலறுகிறான். எதனால? சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா நினைத்ததுனால. விசேஷித்தவர்கள், நம்ம விசேஷித்தவர்கள், ஆனா அலட்சியம் பண்ணும் பொழுது நாம நம்முடைய வாழ்க்கையிலே மனம் கசக்கிற காரியங்கள் நடக்கும். ஆனா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தா கூட தேவனிடத்தில் வந்து நாம தேவனுடைய பாதத்தில் விழுந்தால், தவறு பாவம் பண்ணிட்ட ஆண்டவரே, அது சொல்றான் இல்லையா, சங்கீதக்காரன் தாவீது ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். போய் என்ன பண்றான், பாவத்தை அறிக்கையிடுறான். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டு யோசேப்பு சொல்றான், தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படணுமா? யாருக்கு தெரியும், யார் பார்க்க போறாங்க, யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு போயிடலாமே. அல்லேலூயா. பண்ணிட்டு போயிடலாம். ஆனா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உடையது. அல்லேலூயா. வல்லமை உடையது. ஆனா இவன் வந்து அந்த கசப்புனால என்ன பண்ணிடுறான், அவன் ஆண்டவர்கிட்ட வரல, ஆண்டவரை அவன் தேடல. அல்லேலூயா. அதனால தான் சொல்ற பாருங்க, ரோமர் 8:18 எடுங்க. ரோமர் 8:18, ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம் படிங்க. என்ன போட்டிருக்காரு பாருங்க. அவர் ஆதலால் இல்லம்மா 8:13மா, சாரி 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ சீர்கட்டவன், கொடுமை உள்ளவன் என்ன பண்ணணுமா, ஆவியினாலே சரீரத்தினுடைய செய்கைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைப்பது. அவனுக்கு என்ன கிடைச்சது கடைசியில்? அவர் என்ன சொல்றாரு, அப்ப கேட்கிறான், தகப்பன்ட்ட போய் ஈசாக்கு கிட்ட போய் கேட்கிறான், எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான், ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்ப எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னா, ஈசாக்கு அவனை எப்படி சொல்றான், நீ உன்னுடைய பட்டயத்தினால் பிழைப்பாய். அல்லேலூயா. உன்னுடைய சொந்த பலத்தினால தான் பிழைப்ப. அப்படி பிழைச்சா அது கொஞ்சம் தான். அல்லேலூயா. அது கொஞ்சம், உன்னுடைய சொந்த பலத்தை நீ உழைச்சின்னா அது கொஞ்சம் தான் கிடைக்கும். தேவனுடைய கிருபை உனக்கு இருந்ததுன்னா 100 மடங்கு விளைச்சல். அல்லேலூயா. நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். அதுதான் கிருபை.
அதுதான். ஏன்னா அவர் செய்யறாரு கிரியை உனக்காக. அவர் என்ன பண்றாரு? அவர் வேலை பண்றாரு. அவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், உனக்கு புத்தியை கொடுக்கிறாரு, உனக்கு அறிவை கொடுக்கிறாரு, வழிவாசல்களை திறந்து கொடுக்கிறாரு. தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டோம்னா நம்முடைய சுயபலத்துல தான் வாழ முடியும். வாழ முடியாதுன்னு இல்லை, வாழலாம். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை என்ன பண்ணும்? உன்னுடைய உழைப்பு கம்மி, ஆசீர்வாதம் அதிகம். அல்லேலூயா. ஆனா அது வாழ்வு இல்லை. மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, இன்றைய சூழ்நிலைக்காக நாம எதையும் என்ன பண்ணக்கூடாது? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசாவுக்கு என்ன சொன்னாரு? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். ஏன், என்ன தப்பு இருக்குது? தப்பு என்ன இருக்குதுங்க? ஆண்டவர் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரத்துக்கும் பண்ண மண்ணின் மீது அதிகாரமுடையவர். அவர் என்ன சொன்னாரு? நீ உன் தம்பிக்கு என்ன பண்ணன? ஊழியம் பண்ண போற. பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். கானானிய ஸ்திரீ கேட்கிறார்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை. அப்ப அவன் என்ன சொல்றா? அது பெரிய ரகசியம் இருக்குது. ஆம் ஆண்டவரே, ஆயினும் மேஜிலிருந்து கீழ் வரும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்றா. அப்ப என்ன சொல்ல வர்றா? நான் நாய்க்குட்டி தான், ஆனா நீர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. பெரிய ரகசியங்க அது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆமா ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நீர் தான் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. எஜமான் யாரு? எஜமானுடைய மேஜின் கீழ் இருந்து நீர் தான் என்னுடைய எஜமான். நான் நாய்க்குட்டியா இருக்கலாம், ஆனா இந்த நாய்க்குட்டிக்கு நீர் தான் எஜமான். அல்லேலூயா. அப்ப மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் பண்ணலாம், தப்பு என்ன இருக்குது? அது ஆண்டவருடைய சித்தம். இருக்கட்டும். அதுல என்ன கேட்டுக்கொண்டா என்ன இருக்குது? நான் எங்க வீட்டுல 3வது பிறந்தேன், அதுல என்ன தப்பு இருக்குது? அல்லேலூயா. அப்போ பாருங்க, இது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அனாதி தீர்மானம். அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனா அப்ப அதுல நீ பரிசுத்தமா இருந்து, தேவனுக்கு பிரியமா இருந்து, தேவனுக்கு ஏற்ற விதத்திலே உன்னுடைய சிந்தனை மாத்தி சீரான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்தா தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்காதா? கிடைக்குங்க. மோவாபிய ஸ்திரீ 10 தலைமுறை உள்ள வர முடியாதான் போட்டிருக்குது. 10 தலைமுறை தேவனுடைய சந்நிதிக்கு வரவே முடியாது. அந்த பெண் போவாச கல்யாணம் பண்ணிக்கிறான். எதனால? விசுவாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிறான். தேவனை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசத்துல என்ன பண்றா? கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்? மோவாபிய ஸ்திரீ 10 தலைமுறை ஆனாலும் தேவனுடைய சந்நிதிக்கு வர முடியாது. ஏன்? தேவன் அந்த விசுவாசத்தை பார்த்து அவளை சேர்த்துக்கலையா? சேர்த்துக்கிறாரு. வேசி, ராகாப் என்கிற வேசி, எரிகோ பட்டணத்தினுடைய வேசி, அவளுடைய அப்படியே போட்டிருக்கு, ராகாப் என்னும் வேசின்னு போட்டிருக்கு. தவறான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்ததா தேவனை குறித்து கேள்விப்பட்டு அவர் சொல்ல, உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். புறஜாதி பெண்ணவா, வேசி, பாவ வாழ்க்கை வாழ்ந்தவா. இந்த ஒரு விசுவாச அறிக்கையினால அவ இஸ்ரவேல் ஜனத்துல உள்ள சல்மோன் என்கிற பிரபுவை அவ திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ணிக்கொண்டா அவளுக்கு என்ன பண்றான்? பிள்ளைக பிறக்குது. அந்த வம்சத்துல தான் ஈசாய் பிறக்கிறாரு. சல்மோன் ஓபேத்தை பெறுகிறான், ஓபேத் ஈசாயை பெறுகிறான், ஈசாய் தாவீதை பெறுகிறான். ஏன் ஏத்துக்கலையா ஆண்டவர்? வேசி தானே வா. ஆண்டவரை நாடி வரும்பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவத்தை ஒதுக்கிட்டு பரிசுத்தத்தை பார்த்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு உள்ள வரும் பொழுது தேவன் அதை கிருபையா மன்னிக்கலையா? கிருபை இல்லாம பாவ வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து, அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமான வாழ்க்கை வரும்போது தேவன் ஆசீர்வதிக்கலையா? ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு கொடிய வேதனை, பிசாசினால் வேதனைப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைக்கு நீ தான் என்னுடைய எஜமான் என்று சொல்லி, அந்த இடத்துல எஜமான் தான் சொல்றான், எஜமான் என்று சொல்லி விடுதலை வாங்கிட்டு போகலையா? மத்தேயு, மார்க்ல நீங்க போய் படிச்சு பாருங்க. இயேசுவின் சீஷர்கள் கானானியனாக ஒருத்தர் இருந்தோம். 2 இடத்துல, மத்தேயுல இருக்கு, மார்க்ல இருக்கும். நீங்க போய் படிச்சு பாருங்க. கானானியனாகிய ஒரு சீஷன் இயேசுவுக்கு இருந்தான். 12 பேர்ல ஒருத்தர் இருந்தான். அல்லேலூயா. ஆனா
நீ இஸ்ரவேல் வம்சத்துல பிறந்து அதை அலட்சியம் பண்ணும் பொழுது, சிரேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று நீ அலட்சியம் பண்ணும் பொழுது, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணும் பொழுது, நான் சொல்றேன் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், அற்பமான காரியங்கள், ஒரு சாதாரண காரியங்களுக்காக நீங்கள் உங்களை விற்று போகாதபடி, உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசி எல்லாவற்றையும் இழந்து போகாதபடி இந்த வருடத்தினுடைய கடைசி வாரங்களிலே நின்று கொண்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அலட்சியம் பண்ணும் பொழுது வாழ்க்கையில ஒரு சாதாரண காரியம், அற்பமான காரியமா இருக்கலாம், அதுல பொய் சொல்லும் பொழுது கூட தேவன் அதை கவனிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்றாரு, இன்றைக்கு பூத்து நாளைக்கு அடுப்பில போடப்படுகிற புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வித்தால் உனக்கு அதிகமாய் உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனாலதான் சொல்றாரு, இன்றைக்காக நீ வாழ்ந்தினா, இன்றைக்காக வாழ்ந்தினா, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இன்றைக்காக நீ இந்த தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தினா தேவன் அதை அங்கீகரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார் ஒரு இடத்துல, புதிய ஏற்பாட்டில் நிருபத்துல பவுல் எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நீ கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையாயிருந்தால் மற்ற எல்லா மனிதர்களை காட்டிலும் நீ பரிதபிக்க கூடியவன் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நம்ம எதுக்காக நம்புறோம்? நம்முடைய கோல் என்ன? நம்முடைய லட்சியம், நம்முடைய நோக்கம், நம்ம ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற உண்மை எல்லா நீதிக்கும் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அல்லேலூயா. அருமையா சொன்னான் பையன். பாவிகளை ரட்சித்து என்ன பண்ண போறாரு? தன்னோட வைத்துக் கொள்ள போகிறாரு. அதனால தான் சொல்றேன், இந்த உலகத்துல இந்த கர்த்தரை இம்மைக்காக, இம்மையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இந்த உலகத்துல இருக்கிற இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களுக்காக, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உலகத்தினுடைய அந்தஸ்துக்காக, இன்றைக்காக நீ வாழ்ந்தினா உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் அலட்சியம் பண்ணாதபடி, இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கிற காரியங்களை ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம், அந்த காரியத்தை நமக்கு முன்னாடி வைக்கும் பொழுது, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வைக்கும் பொழுது, இல்ல பொல்லாத மனிதர்கள் வைக்கும் பொழுது, ஒரு சூழ்நிலைகள் நம்ம முன்னாடி வைத்து சோர்ந்து போய் களைப்பாக்கி கோபப்படுத்தி நம்மளை சூடாக்கி ஏதோ ஒன்று செய்ய வைக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகளோ நம்முடைய கிரியைகளோ தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்ததுன்னா இது தேவனுடைய பார்வையில் அது விசனமா இருக்குது, தேவனுக்கு விசனமா இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மீது நம்ம நம்பிக்கையா இருந்தால், இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் நம்பிக்கையா இருந்தால் மற்ற எல்லா மனிதர்கள் காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா நித்தியன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நித்தியத்தை நீங்க நினைவுல வைக்கும் பொழுது, ஆண்டவர் நித்தியத்தை கொடுக்கறதுக்கு தான், பாவிகளை ரட்சிக்க, நித்தியத்துக்கு சேர்க்க, அவருடைய பிள்ளைகளாக மாட்ட. ஆனா நான் சொல்றேன், முதலாவது அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நீங்க முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறீர்களால் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கண்டிப்பா ஒரு காலத்துல கிடைக்கும். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுடைய எல்லா ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை நீ எல்லா காவலோடும் காத்துக்கொள். அல்லேலூயா. அண்ணால் காத்துக்கொண்டா. என்ன காத்துக்கொண்டா? அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கொடுத்தது, அவர் என்னை சிருஷ்டித்து விட்டார். நான் அவருடைய சன்னிதானத்தில் நான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு சூழ்நிலைக்காக நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது? அலட்சியம் பண்ண முடியாது. ஆண்டவர் அலட்சியம் பண்ண முடியாது, கர்த்தர் அலட்சியம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஏசா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு கடைசியில? அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை விட்டவன் இழந்து போய் விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 1:14 எடுங்க. எபேசியர் 1:14. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை
தெரிந்து கொண்டபடியே. ஹல்லேலூயா. பாருங்க 1:4 எடுங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப தெரிந்து கொண்டாரா? இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது உங்களாலையா? உங்களாலையா? இல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே, ஹல்லேலூயா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ எல்லாரையும் அப்படிதான் தெரிந்து கொண்டாரு. அதை நம்ம தெரியாம தான் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடம் இல்லாதபடி போகிறோம். 22:14 அப்போஸ்தலர் 22:14. அவர் சொல்றார் பாருங்க, அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை நீ கேட்கவும் அவர் முன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ தான் தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப அதை நம்ம அலட்சியம் பண்ணோம்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அலட்சியம் பண்ணோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை ஏசாவை போல ஒரு அற்பமான காரியத்துக்கு இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய பல காரியங்கள் நடுவிலே அலட்சியம் பண்ணினால், அப்போ கூட என்ன பண்ணணும், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ அந்த இடத்துல நம்முடைய இருதயம் காத்துக்கொள்ளுனா கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக போயிடணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அந்த காத்துக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம இளைப்புள்ளவா களைப்புள்ளவர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி. நான் இன்னொன்று சொல்றேன், நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கூட நீங்கள் கர்த்தரை மறந்து போகலாம். ஹல்லேலூயா. அவரே சொல்றார், நீ புசித்து குடித்து திருப்தியா இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், மறக்க கூடாதுன்றார். ஹல்லேலூயா. நல்லா டேபிள்ல வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன சொல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதான் சொல்றேன், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்க உண்டாக்காதபடிக்கு, அந்த தேவனுடைய கிருபை விட்டு இழந்து போகாதபடிக்கு இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால தான் சொல்றாரு இல்லையா, புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள், பாம்பை போல வினா உள்ளவர்களாயிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் மேல புறாவை போல கபடற்றவர்களா இருக்கணும். ஆனா அந்த உலகத்துல நமக்கு முன்னாடி நடக்கிற காரியங்களை ஏன் நடக்குது, இது எதனால நடக்குது, இது எதுக்கு நடக்குது, பொறுமையா என்ன பண்ணணும், அதை வினா உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சோதிக்கலாம், பிசாசானவன் சோதிக்கலாம். அந்த சோதனையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாட்டிக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மாட்டலை. 3 சோதனையில் ஆண்டவர் என்ன பண்ணல, மாட்டலை. அதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 அதில் வரும். அதில் ஆண்டவர் தப்பிக்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், நீ எந்த சூழ்நிலையினா இருந்தாலும் சரி, இந்த வருடத்தினுடைய கடைசி வாரங்களில் நான் நின்று கூட சொல்கிறேன், எதையும் அலட்சியம் பண்ணாதீங்க, கவனமாக இருங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தில் அதிக வர்த்திக்க பண்ணி கொள்ளுங்க, ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை நான் ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தை நாம ஜெயிப்போம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.